அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் இன்றைய பதிவு 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி செயல் பகுதி நன்னூலினுடைய பாடல் உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய கற்பவை கற்றபின் என்ற வினா. இதில் நூல்வழி என்று சொல்லக்கூடிய பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பதிவில் நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் பாருங்கள். இந்த பகுதியில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவுக்கு உரிய வினாவும் விடையும் பார்க்கலாம். வினாவை முதல் பார்ப்போம். எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக வைக்கப்படுவது அணிந்துரை. எடுத்துக்காட்டுகளுடன் வகுப்பறையில் விவாதிக்க. மாணவர்கள் அதில் கலந்துரையாடியது போல விவாதம் செய்வது. பாயிரங்கிறது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளாக சொல்லப்படுகின்றது. அதற்குரிய விளக்கங்கள் பார். இதில் பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முகவுரை, நூலுக்கு முன் சொல்லப்படுவது, பதிகம், 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வது. அணிந்துரை தான் இப்போ இதில் உங்களுக்கு அந்த கற்பவை கற்றபின் கேட்கப்பட்டிருக்கு. அணிந்துரை புனைந்துரை 2 ஒன்று தான். நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது. ஒவ்வொரு நூலுக்கும் கவிஞர்கள் எழுதிய நூலுக்கு அணிந்துரை என்பது அந்த நூல் ஆசிரியர் யார், நூலினுடைய சிறப்பு என்ன என்பதை விவரித்து சொல்வது தான் அணிந்துரை அல்ல புனைந்துரை. நூல்முகம் சொல்வது நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது. அடுத்தது புறவுரை தந்துரை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற பகுதி. இந்த பகுதியை பாருங்கள். இதனுடைய வேறு கவிதையிலிருந்து வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் எல்லா வகைக்குமே எல்லா நூல்களுக்குமே சிறந்ததாக சொல்லப்படுகிறது அணிந்துரை. அந்த அணிந்துரையை பற்றி வகுப்பில் கலந்துரையாதது போல பகுதியை காண்போம். நன்றி, வணக்கம். அறிஞர் அண்ணாவின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் பவனந்தி மொழி எழுதிய நன்னூல் செயலுக்குரிய கற்பவை கற்றபின். அதற்கு வினானா அணிந்துரை என்பது எல்லா நூல்களுக்கும் இன்றியமையாதது. அது அணிந்துரை புனைந்துரை என்றும் சொல்லலாம். இது அந்த நூலுக்கு அழகூட்டக்கூடிய பகுதியை தரக்கூடியது. மேலும் மேலும் அதன் பெருமையை வெளிப்படுத்தக்கூடியது. அணிந்துரை அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நூலினுடைய பெருமைகளை கூறுவதாக அமைவது தான் அணிந்துரை. இதில் நம்ம எடுத்துக்காட்டாக நான் எடுத்திருக்கின்ற பகுதி பேரறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து அந்த நூலினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதாக அணிந்துரை பகுதி உங்களுக்கு இடம்பெறுகின்றது. அண்ணாவினுடைய சிறுகதை. பேரறிஞர் அண்ணா கதைக்காகவே என்று எழுதிடவில்லை. கதை சமுதாயத்துக்காகவே என்று எழுதியவர். சிறுகதை என்றால் அதனை படிக்க தொடங்கினால் படித்து முடித்துவிட்டுத்தான் கீழே வைத்திடல் வேண்டும். அந்த கதையினை படித்ததும் அந்த கதையின் கதாபாத்திரம் நம் மனக்கண் முன் நிழலாடுதல் வேண்டும். அந்த கதை நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தல் வேண்டும். பேரறிஞர் அண்ணாவின் இந்த 10 சிறுகதைகளையும் படிக்க தொடங்கினால் கீழே வைக்காமல் படித்து முடித்துவிட்டு தான் கீழே வைப்போம். இந்த கதைகளை படித்ததும் இந்த கதைகளின் பாத்திரங்கள்னா கதாபாத்திரங்கள் நம் கண்முன் வந்து நிழலாடுவர். இந்த கதைகளின் உணர்ச்சி மிகுந்த கருத்து ஆழமிக்க சமுதாய சீர்திருத்த பாடம் நமக்கு கல்வெட்டாய் புகட்டி கொண்டே இருக்கும். பேரறிஞர் அண்ணா தந்த இவை சிறுகதைகள் அல்ல, பெரும் கொடைகள். படிப்போம், சுவைப்போம், பயன் பெறுவோம். நமது வாழ்க்கையினை
மடமின அறியாமையற்ற அறிவு ஆர்ந்த தெளிவான நல்வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வோம் என்று இந்த நூலினுடைய அணிந்துரை. அண்ணாவின் சிறுகதைகள் என்று 10 சிறுகதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நூலினுடைய சிறப்பை கதையை சிறப்பை இதில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு சொல்வதுதான் அணிந்துரை என்று சொல்லக்கூடிய பகுதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிற்றிலக்கிய நூலாகிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அதற்குரிய அணிந்துரை. இந்த பகுதி பிள்ளைத்தமிழ் நூலிலுள்ள சொற்சுவை, பொருட்சுவை, சந்தச்சுவை, கற்பனை வளம், பக்தி சுவை முதலியன கேட்டார் பிணிக்கும் தகையவாய் இருப்பதை அறிந்தும் அவர் வைணவராயிருந்த காரணத்தினால் முக்காணியர் முதலானோர் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளுள் ஒன்றேனும் செய்யாமல் வாளாயிருந்து விட்டனர். ஆனால் பகழிக்கூத்தரோ அவற்றில் ஒன்றேனும் எதிர்பார்க்காமல் தம்முடைய வயிற்று நோயை போக்கி அருளிய முத்தமிழ் குமரன் திருவருளியை நினைத்து நினைத்து தமது இருப்பிடம் சென்று நித்திய கண்மானட்டங்கள் செய்து பேரின்ப பெருவாழ்வு எய்தினார். அதற்காக திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழினுடைய சிறப்பு இதில் சொல்லப்படுகிறது. நன்றி. பிள்ளைத்தமிழ் நூலினுடைய பெருமையை அதாவது அணிந்துரை என்றால் அதனுடைய சிறப்புக்களை, நூல்களினுடைய சிறப்புக்களை சொல்வது. இதில் ஒரு பாடல் சான்றாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற செய்திகளை சொல்லு. வெண்மை குறுகொரு சேவல் பெரிய குறுகு தன்வாயில் பெய்யும் நிறையை கூரழகு பிளந்து பெட்பின் இனிது அளிக்கும் வன்மை புதுமை திருச்செந்தூர் வடிவேல் முருகா வருகவே. வளரும் கலப குறும்பை முகை வள்ளி கனவா வருகவே என்பதை மேலே கூறப்பட்ட செய்திகள் அடங்கிய கற்பனை வளம் நிறைந்த பாடல். இன்னும் இவற்றை போன்ற பல கற்பனை வள காட்சிகளையும் இறையுணர்வு காட்சிகளையும் பறக்க இந்நூலில் காணலாம். பறக்கனா எல்லா இடங்களிலும். அதனால்தான் இப்பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வரிசையில் உயர்ந்த இடம் பெற்று உயிரோட்டமுள்ள சிறந்த இலக்கியமாக இன்றளவும் திகழ்ந்து வருகின்றது என்று அந்த நூலினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி இதற்கு அணிந்துரையை ஆசிரியர் குறிக்கின்றார். நன்றி, வணக்கம்.